வெல்கம் டு GST Info Tamil. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு கார் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்க அதுக்கு விதிக்கக்கூடிய வரி எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒவ்வொரு கண்ட்ரியும் எக்ஸ்போர்ட் பண்றதை ப்ரொமோட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த கண்ட்ரியோட growth நல்லா இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் பண்ண முடியும். ஆனா இம்போர்ட் பண்ணாக்க அங்க உள்ள இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும். அதனால எந்த ஒரு கண்ட்ரியும் இம்போர்ட் பண்றத என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே எல்லா கண்ட்ரிக்கும் தேவையான நீட்ஸை அவங்களாலே உற்பத்தி பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன்னாக்கா இம்போர்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கு கம்மியான வரி இருக்கும். ஆடம்பர பொருளா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு டாக்ஸ் அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட் அந்த கண்ட்ரிலேயே கிடைக்கிறதா இருக்கும், ஆனா மக்கள் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனா கார் தொழிற்சாலை இந்தியாவிலேயே இருக்கு. நம்ம விருப்பப்படுற கார் லோ எண்ட்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும் நம்ம வாங்க முடியும். ஆனா ஒரு சில பேர் பணக்காரங்களா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு லக்ஸரி கார் இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும் பொழுது வருவாய் இழப்பு இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த பொருள் இம்போர்ட் பண்ணும் பொழுது டைரக்டா இப்போ ஒரு கப்பல்ல வருதுன்னா கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த போர்ட்லயே டாக்ஸ் கட்டினாதான் ஃபர்தரா போர்ட் விட்டு நம்ம வெளியில கொண்டு வர முடியும். அந்த டாக்ஸுக்கு பேர் தான் கஸ்டம் டியூட்டி பிளஸ் ஜிஎஸ்டி. இது ரெண்டும் கையோட கட்டினாதான் வண்டியை நம்ம வெளியில எடுத்துட்டு வர முடியும். இப்போ அது மாதிரி பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு கார் நம்ம இம்போர்ட் பண்றோம்னா அந்த காரோட மதிப்புல 125% கஸ்டம் டியூட்டி கட்டணும். அதுக்கப்புறம் அந்த காரோட வேல்யூ பிளஸ் 25% கஸ்டம் டியூட்டி, வரக்கூடிய அமௌண்ட்ல 28% ஜிஎஸ்டி, அது ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ ஜிஎஸ்டி 28% கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அந்த ஜிஎஸ்டி பார்ட்ல காம்பன்சேஷன் செஸ்ன்னு அடிஷனலா ஒரு 15% சார்ஜ் பண்ணுவோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே 222% டாக்ஸ் கட்டினாதான் அந்த பொருளை நம்ம போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். இது மட்டும் தான் வரியான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் வரி இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் வரி ஆட் ஆகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா என்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த என்ட்ரி டாக்ஸ் ஜிஎஸ்டி போனதுக்கு அப்புறமும் இந்த என்ட்ரி டாக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டுட்டு வரல. அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய அதுக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு ஏற்ப அந்த என்ட்ரி டாக்ஸும் அவங்க கட்டணும். எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னாக்கா 20% என்ட்ரி டாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 20% கட்டினாதான் ஃபர்தரா அந்த வண்டியை ஆர்டிஓக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க 222 பிளஸ் ஒரு 20 242% அந்த காஸ்ட் 242% டாக்ஸ் கட்டினாதான் அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வரியே பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஒரு 100 ரூபா உள்ள பொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம இங்க இறக்குமதி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு 242% டாக்ஸ் கட்டினாதான் அதை யூஸ் பண்ண முடியும். இந்த டிரான்சாக்சனை கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணல. அதனாலதான் கஸ்டம் டியூட்டி பாத்தீங்கன்னா லக்ஸரி கார் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு 125% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இதே நம்ம இந்தியாக்குள்ள ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 28%. இப்போ டோட்டல் காஸ்ட்ல வெறும் 28% மட்டும் கட்டணும். பிளஸ் அதே லக்ஸரி ஐட்டம் காரா இருந்துச்சுனாக்கா இம்போர்ட் பண்றோம்னா அப்ப டாக்ஸ் ஹெவியா நம்ம கட்டி தான் ஆகணும். அதனால இப்ப இந்த டாக்ஸ் கலெக்ஷன் அப்நார்மலா இருக்கு. அதனால நம்ம எல்லாராலையும் இம்போர்ட் கார் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோல ஒரு ஃபாரின் கார் நம்ம இம்போர்ட் பண்றோம், எத்தனை % வரி அரசாங்கம் நம்ம கட்டணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோட யூடியூப் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்க பாருங்க. ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே இமீடியட்டா நான் உடனே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டா அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். தேங்க்யூ.